தோசை சைக்கோவை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க. பாஸ்தா சைக்கோ யாருன்னு தெரியுமா? வேற யாரும் இல்லை, என்ற புருஷன் தான். காலையிலே வழக்கமா போற வாக்கிங்க்கு கட் அடிச்சிட்டோம். காரணம் என்னன்னா 2 பேரும் நல்லா தூங்கியாச்சு. சரி ஆனது ஆயிருச்சு. காலைல எதனா செஞ்சு சாப்பிடணும்னு கிச்சன் பக்கம் போனா, நான் சாப்பிட்டா பாஸ்தா தான் சாப்பிடுன்னு என் புருஷன் செம்ம அடம். நான் செஞ்சு தர மாட்டேன், நான் ஒரு பக்கம் அடம் பிடிக்க, நீ உட்கார் மச்சல்ல உனக்கு நான் செஞ்சு தரேன் என்ற புருஷன் என்னை உட்கார வச்சு எனக்கும் செஞ்சு கொடுத்துட்டு அவர் போயிட்டாரு. நான் ஒரு பக்கம் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நானே வந்து புளிக்கறி வைக்கிறேன்ற பேரில் வந்து எதுக்கு புளிக்கறி இனிக்குது? பேர் புளிக்கறி கிடையாது, குழம்பு. எதுக்கு புளிக்கறி இனிக்குது? எதுக்கு தக்காளி பழம் இனிக்குது? இவங்க இப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னடா பண்றாங்கன்னு போய் பார்த்தா, புளிக்கறியில மிளகாத்தூள் அதிகமா கொட்டி அதுல காரம் அதிகமாயிருச்சுன்னு சொல்லி அந்த காரத்தை குறைக்கிறதுக்காக ஜீனி அள்ளி கொட்டிட்டாங்க. இப்ப அது புளிக்கறியா இல்லைன்னா இனிப்பு கறியானே தெரியாத அளவுக்கு ஆயிருச்சு. தூக்கி தூர கட்ட முடியாதுன்னு அதையே அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நாங்களும் சாப்பிட்டுட்டோம். கொஞ்ச நேரம் நாங்க போய் ரெஸ்ட் எடுக்க சிபு கிட்ட அவங்க அப்பா பயங்கரமா வம்பெடுத்துட்டு இருந்தாரு. 2 பேரும் விளையாடுறத பார்த்துட்டு எனக்கும் சாயங்காலம் ஆயிருச்சு. அவரும் ஒரு பக்கம் ஸ்டுடியோ கிளம்பி போக, நான் நைட்டுக்கு அடதோசை செய்யலாம்னு சொல்லி அதுக்கான மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்க வரத்துக்குள்ள அவங்க வச்ச புளிக்கறி நானும் கொஞ்சம் அப்படி இப்படி பட்டிட்டிங்கரிங் பார்த்து போட்டு சாப்பிட்டா நிஜமாவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு என்னோட நாள் இப்படி தான் போச்சு. யூடியூப்ல பார்க்குறீங்கன்னா என்ன ஒரு சப்ஸ்கிரைபும், இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்கன்னா ஒரு ஃபாலோ பண்ணி விட்டு போயிருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.